வணக்கம் நண்பர்களே, நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு காலையில் எல்லா உறுப்புகளுக்கும் பலன் தரக்கூடிய பயிற்சிகளை பார்க்குறோம். முதல்ல நம்ம இடுப்பை வலது பக்கமாக ஒரு முழு சுற்றம், இடது பக்கமாக முழு சுற்றம் மாற்றி மாற்றி சுற்றுங்க. இப்படி செய்யும்போது நமக்கு கால் நரம்புல இருந்து தலை வரைக்கும் முழுமையான இரத்த ஓட்டம் கிடைக்கும். நாம் இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு பயிற்சியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 10லேருந்து 15 முறை பண்ணுங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போயிட்டு 30-40 தடவை பண்ணலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யும்போது நமக்கு உடலில் உள்ள தேவையற்ற சதைகள் குறைந்து உடல் ஆரோக்கியமானதாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்த பயிற்சி, காலை 2 அடி அகட்டி வச்சுட்டு கையை மேலே கொண்டு வந்துட்டு கை ரெண்டையும் பக்கவாட்டில் கொண்டு வந்து விரிங்க. காலை ஒவ்வொரு காலையுமே பட்டக்ஸை டச் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டச் பண்ணுங்கள். அப்போ நமக்கு கால் பகுதி, முட்டு பகுதி, தொடை பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த பயிற்சியெல்லாம் முதல்ல நம்ம அதிகமாக செய்யும்போது கால் வலி ஏற்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வாங்க. முதல்ல பயிற்சி செய்கிறவங்க, ஏற்கனவே பயிற்சி செய்துட்ருக்கவங்க அதிகமாக செய்யலாம். அதே போல் கை விரியும் போது மூச்சை உள்ளே இழுங்க, கை சுருங்கும் போது மூச்சை வெளியிடுங்க. ஒவ்வொரு பயிற்சியுமே உடல் முழுமைக்குமான சிறந்த பயிற்சிகள். அப்படியே அரை அளவு உட்காருங்க. உட்காந்துட்டு கையை மேலே கொண்டு வாங்க. கை மேலே வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க, கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க. இந்த பயிற்சியும் உடல் முழுமைக்குமான பயிற்சி. கால் முட்டி ரொம்ப வலி உள்ளவங்க இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு கால் பகுதி, தொடைப்பகுதி, வயிற்று பகுதியில் உள்ள தசைகள் இழுக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள தசைகள், தேவையற்ற கொழுப்புகள் கரைக்கப்படும். இந்த பயிற்சியெல்லாம் காலையில் அரை மணி நேரம் செய்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அடுத்தது, காலை 2 அடி அகற்றி வைங்க. வலது கையால் வலது காலை தொட்டுட்டு கையை மேலே தூக்குங்க. இப்படி செய்யும்போது கைக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். நெஞ்சு பகுதி விரிவடையும், உடல் முழுமைக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். முதுகு தண்டு திருகப்பட்டு முதுகு பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இந்த பயிற்சிகள் எல்லாம் வயதானவர்களுக்கு மிக சிறந்த பயிற்சிகள். இடுப்பு பகுதி திருகப்பட்டு இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு பயிற்சியுமே நமக்கு உடல் முழுமைக்கும் சிறந்த பயிற்சிகள். நாம் தினமும் இன்ட்ரெஸ்டாக செய்து வந்தால் நமக்கு மிக விரைவாக நமக்கு உடல் எடை குறைய வாய்ப்புண்டு. அடுத்தது, நின்றுக்கிட்டு இடுப்பில் கை வைங்க. கை வச்சுட்டு காலை எவ்வளவு முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சிலவங்களுக்கு கால் ஃபுல்லாக நீட்டாக வராது, நமக்கு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரு சுவரை பிடிச்சிட்டு காலை நீட்டாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யுங்க. பேலன்ஸ் இல்லாமல் செய்யாதுங்க. ஏதாவது கம்பியோ ஜன்னலோ பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த மாதிரி செய்யுங்க. இந்த பயிற்சி கால் பகுதிகளுக்கு, இடுப்பு பகுதிக்கு நல்ல பயிற்சி. அடுத்தது, காலை 2 அடி அகற்றி வைங்க. வச்சுட்டு பக்கவாட்டில் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி வளைங்க. இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு இடுப்பு பகுதி நன்றாக இழுக்கப்படும். இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். நம்மளால் எவ்வளவு கீழே வர முடியுமோ அவ்வளவுக்கு வளைஞ்சி பக்கவாட்டில் வாங்க. நாம் ஒவ்வொரு பயிற்சியும் எவ்வளவு முழுமையான நிலைக்கு கொண்டு வரோமோ அவ்வளவுக்கு நமக்கு அதில் உள்ள பலன் கிடைக்கும். அதே போல் உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்படும். இந்த பயிற்சிகள் அத்தனையும் எளிமையான பயிற்சிகள், அதே போல் எஃபெக்டிவான பயிற்சிகள். அப்படியே கையை பக்கவாட்டில் வைங்க. வச்சுட்டு வலது காலை பின்னாடி கொண்டு வரும்போது வலது கையை கீழே கொண்டு வாங்க. இடது கால் பின்னாடி கொண்டு வரும்போது இடது கையை கீழே கொண்டு வாங்க. இந்த பயிற்சிகள் செய்யும்போது நமக்கு உடல் முழுமைக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும். நாம் இந்த பயிற்சிகளெல்லாம் காலையில் அரை மணி நேரம் செய்வது நமக்கு உடலுக்கு நல்லது. எவ்வளவுக்கு பின்னாடி காலை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பின்னாடி காலை கொண்டு வாங்க.
எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். ஒவ்வொரு பயிற்சியும் 25லேருந்து 30 முறை வரை பண்ணுங்கள். அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப செய்யணும்னா செய்யலாம். அடுத்தது கையை நேராக மேலே ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் மேலே கை கொண்டு வரும்போது காலையும், அதாவது உற்பத்தி காலையை மேலே கொண்டு வாங்க. அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்போந்தான் கால் பின்னாடி உள்ள நரம்புகள் நன்றாக இழுக்கப்படும். எவ்வளோ திருக முடியுமோ அவ்வளோ திருகுங்க. அப்போ நமக்கு ஸ்பைன், அதாவது முதுகெலும்பு பகுதி திருகப்பட்டு முதுகெலும்பு பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது கால் நரம்புகள் இழுக்கப்படும். உடலில் உள்ள நரம்புகள் அனைத்தும் இழுக்கப்பட்டு நல்ல ரத்த ஓட்டம் கிடைத்து உடல் சுறுசுறுப்பாகும். இந்த பயிற்சியெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். நல்ல சிறந்த பயிற்சிகள். வயதானவர்களுக்கு செய்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள். பேலன்ஸ் இல்லைன்னா பண்ண வேண்டாம். அடுத்தது கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு பக்கவாட்டில் திருப்புங்க. இந்த பயிற்சியை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பயிற்சியில் கையை நம்ம எவ்வளவு முன்னாடி இழுத்து பண்ணுறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதே போல் வயிற்று பகுதியும் நன்றாக இழுக்கப்படும். நம்ம கையை மேலே கொண்டு வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க, கை கீழே வரும்போது மூச்சை வெளியிடுங்க. இந்த ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம செய்து பாருங்கள். செய்து பார்க்கும்போது தான் நமக்கு அதில் உள்ள பலன் தெரியும். எந்த பயிற்சியும் சிம்பிளான பயிற்சின்னு செய்யாமல் விடாதுங்க. என்னென்னா அப்போ நமக்கு செய்யும்போது ஒவ்வொரு பயிற்சியும் விதவிதமான பலன்களை தரும். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். அதே போல் பக்கவாட்டில் எவ்வளோ திரும்ப முடியுமோ அவ்வளவுக்கு பக்கவாட்டில் திரும்புங்க. அடுத்தது கையை விரிச்சிட்டு காலை மடக்கி கால் முன்னங்காலை எவ்வளவுக்கு முன்னோக்கி கீழ் நோக்கி தள்ள முடியுமோ அவ்வளோ கீழ் நோக்கி தள்ளுங்க. பாருங்கள், எவ்வளோ கீழ் நோக்கி தள்ள முடியுமோ பண்ணுங்கள். அதே போல் கால் மடக்கி நெஞ்சு பகுதியை எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு கொண்டு வாங்க. அப்போ அந்த சியாட்டிகா நரம்பானது நன்றாக இழுக்கப்படும். இழுக்கப்பட்டு அந்த பகுதியில் உள்ள, அதாவது முதுகின் அடிப்பகுதியில் உள்ள நரம்புகள் நன்றாக சிறப்பாக செயல்படும். இந்த பயிற்சிகள் நம்ம ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது நம்ம அந்த இடத்துக்கு எவ்வளோ எஃபெக்ட் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். அதே போல் கால் மடக்கும்போது நமக்கு முதுகு பகுதி, கால் பகுதி நரம்புகள் எல்லாம் இழுக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். அதை ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அதே போல் மூச்சிலையும் கவனம் வைங்க. இந்த பயிற்சியில் நெஞ்சு பகுதி விரிவடையும் போது நம்ம மூச்சை உள்ளே இழுங்க. நீங்கள் கீழே லைட்டாக குனியும் போது மூச்சை வெளியிடுங்க. காலை எவ்வளோ பின்னாடி வைக்க முடியுமோ வச்சுட்டு எவ்வளோ பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஒவ்வொரு பயிற்சியுமே நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். எல்லா பயிற்சியுமே பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம எஃபெக்ட் பண்ணி பண்ணும்போது நாம் பல நாட்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் காவல் கிடக்கிறதுக்கு பதிலாட்டு நம்ம வீட்டில் காலையில் அல்லது மாலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் அந்த தொந்தரவு இருக்காது. பணச்செலவு, நேர விரயம் கூட. அடுத்தது நேரம் நின்றுக்கிட்டு வலது கையாலையும் இடது கையாலையும் தொடுங்க. நாம் இந்த பயிற்சிகளெல்லாம் செய்யும்போது செய்ய செய்ய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம 18 நாள் கண்டினியூஸாக செய்து வரும்போது நமக்கே ஒரு தூண்டல் வரும். அதாவது ஒரு நபர் ஒரு செயலை 18 நாள் தொடர்ந்து செய்து வரும்போது அந்த செயல் நமக்கு கண்டினியூஸாக செய்ய நமக்கு தூண்டப்படும். அதான் சைக்காலஜி. ஒரு நாள் செய்து 2 நாள் செய்துட்டு விடாதுங்க. முழுமையாக செய்யும்போது நமக்கு எடை குறையும். அடுத்து தலைக்கு பின்னாடி கையை கட்டிடுங்க. வலது கால் முட்டியால் இடது கை முட்டியையும், இடது கால் முட்டியால் வலது கை முட்டியையும் தொடுங்க. இப்படி தொடும்போது நமக்கு வயிற்று பகுதி இழுக்கப்படும். நம்ம நேரம் வரும்போது மூச்சை உள்ளே இழுங்க, முன்னோக்கி வரும்போது மூச்சை வெளியிடுங்க. இந்த பயிற்சியை 25லேருந்து 30, 40 அப்படியே கூட்டிகிட்டே போங்க. நாட்கள் செல்ல செல்ல நம்ம 2 செட்டு 3 செட்டு அப்படி பண்ணலாம். அப்போ நமக்கு இன்னும் எஃபெக்ட் அதிகமாக தெரியும். அப்போ உடம்பும் கொஞ்சம் ஸ்லிம்மாகும்.
காலை 3 அடி அகற்றி வைங்க. அகற்றி வச்சுட்டு வலது கையால் இடது பாதத்தையும் இடது கையால் வலது பாதத்தையும் தொடுங்க. இந்த பயிற்சியில் நம்ம வயிற்றுப்பகுதி திருகப்படும், கைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும், இடுப்பு பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும். அதேபோல் வயிற்றுப்பகுதிக்கு உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். இந்த பயிற்சியை 1 நிமிடம் வரை கண்டினியூஸாக செய்யலாம். அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்தது திரும்ப செய்யுங்க. எவ்வளோக்கு பின்னாடி கை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பின்னாடி கொண்டு வந்து செய்யுங்க. அடுத்தது கையை உங்கள் செஸ்ட்டுக்கு பேரலாக வைங்க. வச்சுட்டு வலது கையால் வலது கால் முட்டியையும் இடது கையால் இடது கால் முட்டியையும் தொடுங்க. இந்த பயிற்சி நமக்கு கால் பகுதி இடுப்பு பகுதிக்கு நல்ல பயிற்சி. 25லேருந்து 30 முறை வரை பண்ணுங்க. இந்த பயிற்சிகளெல்லாம் செய்து வரும்போது நமக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். அதே போல் உடல் எடை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். மற்றும் சின்ன சின்ன கால்வலி, கைவலி, உடம்பு வலி, கேஸ் பிரச்சனைகள் குறையும். அடுத்த பயிற்சி கையை முன்னோக்கி பேரலாக வைங்க. வச்சுட்டு வலது கையை பின்னோக்கி கொண்டு வரும்போது இடது காலை பின்னோக்கி கொண்டு வாங்க. இடது கையை பின்னோக்கி கொண்டு வரும்போது வலது காலை பின்னோக்கி கொண்டு வாங்க. எவ்வளோ காலை பின்னோக்கி கொண்டு வர முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணுங்கள். முதல்ல செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தது பழக பழக நமக்கு அதில் உள்ள பலன்கள் தெரியும்போது, அதில் உள்ள எஃபெக்ட் தெரியும்போது நமக்கு திரும்ப திரும்ப செய்ய தோணும். இந்த பயிற்சி கான்சன்ட்ரேஷனுக்கு சிறந்த பயிற்சி, உடல் முழுமைக்குமான சிறந்த பயிற்சியும் கூட. அடுத்த பயிற்சி ஒவ்வொரு காலையும் முன்னோக்கி கொண்டு வரும்போது கையை பேக் சைடோட நல்லா விரித்து கொண்டு வாங்க. கை விரியும் போது மூச்சை உள்ளே இழுங்க. கை சுருங்கும் போது மூச்சை வெளியிடுங்க. இந்த பயிற்சியெல்லாம் வயதானவர்களுக்கு மிக சிறந்த பயிற்சிகள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ண போதும். முதல்ல நமக்கு முழு நிலையை அடையணும்னு எண்ண வேண்டாம். எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளோ சிறப்பாக செய்யுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பயிற்சிகள்லாம் செய்து வரும்போது உடல் எடை குறையும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.